நாங்கள் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை இலகுவாக வெளியேற்றக்கூடிய ஒரு வழி இருக்குது. ஏன்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் முழுமையாக உணவு கால்வாயிலிருந்து வெளியேறாமல் சில 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 துணுக்குகள் குடலில் ஒட்டி கொண்டு இருக்கும் என்று சொல்லினோம். ஏனென்று சொன்னால் அதுக்குரிய காரணம் இருக்குது. மற்றது எங்களோட வயிற்றுக்குள்ளே ஏராளமான நுண்ணங்கிகள் இருக்குது, குடல் புழுக்கள் இருக்குது. முக்கியமாக அந்த கீரை பூச்சியெல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இதுகளை நாங்கள் முழுமையாக வெளியேற்றுறதும் சிரமமான விஷயம். கொழுக்கி புழு இருக்கும். இப்போ இப்படியான எங்களோட உணவு கால்வாயில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள், குடல் புழுக்கள், வெளியேற்ற கழிவுகளும் செயல்பாட்டு பாதையில் வரும். இப்போ இதை எங்களோட உடம்பு குடல் உறிஞ்சும். அது எங்களோட உடம்புக்கு ஒரு டாக்ஸினாக இருக்குது, கழிவாக இருக்குது, ஒரு நச்சுத்தன்மை கொண்ட கூறுகளாக இருக்குது. இப்போ இதுகள் எங்களோட உடம்புல இருக்கிற நேரம் அது இரத்தத்துக்குள்ள வரும். இரத்தத்துக்குள்ள வர நேரம் எங்களுக்கு அது அலர்ஜியை ஏற்படுத்தும், ஏராளமான நோய்களை ஏற்படுத்தும். இந்த உடம்புல டாக்ஸின் கூட கூட உடம்புல இருக்கிற சக்தி சக்கரங்கள் இருக்கும். உண்மையிலேயே நோய்கள்ன்றது சக்தி சக்கரங்கள் இருக்கிறதால தான் வருது. ரத்தோட்டம் மாதிரி உடம்புல சக்தி சுற்றோட்டம் இருக்குது. இந்த சக்தி சுற்றோட்டத்தில் ஏற்படுற தடைகள் தான் எல்லா நோய்களும். இப்போ எப்படி உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், உபவாசம். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் உபவாசம் இருக்கணும். அதாவது உபவாசம்ன்றது விரதம் மாதிரி இல்லை. விரதம் நாங்கள் ஒரு நேரம் 2 நேரம் அப்படி சாப்பிடாமல் இருந்துட்டு சாப்பிடலாம். உபவாசம்ன்றது 24 மணித்தியாலம் அல்லது 36 மணித்தியாலம் அப்படி சாப்பிடாமல் இருக்கிறத உபவாசம்னு சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் எங்களோட உணவு கால்வாய் சமீபாட்டு தொகுதி எப்பயுமே வேலை செய்து கொண்டே இருக்குது, தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய குறைபாடு, அதில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு அதுக்கு நேரம் கிடைக்கிறதில்லை. ஏன்னா சாப்பாடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. இப்போ கூடுதலாக இந்த உணவு தயாரிக்கிற தொழிற்சாலைகள் எல்லாம் கிழமைக்கு ஒருக்கா இல்லை 2 கிழமைக்கு ஒருக்கா அந்த ஃபேக்ட்ரியை நிப்பாட்டிவினோம். எல்லாத்தையும் நிப்பாட்டி எல்லாம் கழுவினோம். சரி, அப்படி கழுவாட்டி அந்த உணவுகள் உள்ளுக்கு நஞ்சாயிரும். பழைய உணவுகள் அதில் தேங்கி இருந்து அதில் கிருமி தொற்று ஏற்பட்டு நஞ்சாயிரும். இது மாதிரி தான் எங்களோட சமீபாட்டு தொகுதியும் ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தான் உங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கும். அப்போ அதில் கழிவுகள் இருக்கும். இந்த உடம்புக்குள்ள சமீபாட்டு தொகுதிக்குள்ளே இருக்கிற கிருமிகள் அல்லது நுண்ணங்கிகள், வெளியேற்றுற கழிவுகள் எல்லாம் அங்கே இருக்கும். அதிலெல்லாம் உடம்பை பாதிக்கும். அப்போ இதிலிருந்து நாங்கள் எங்களோட உடம்பை பாதுகாத்துக்கொள்ள ஒரு சிறந்த முறை தான் உபவாசம். எங்களோட முன்னோர்கள் அதை கடுமையாக எல்லாம் கடைப்பிடிச்சிருக்கணும். இப்போ எப்படி நாங்கள் உபவாசம் இருக்கணும்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு இரவு சாப்பிட்டுட்டு படுத்தோம் என்றால் அடுத்த நாள் முழுவதும் சாப்பிடக்கூடாது, அடுத்த நாள் இரவும் சாப்பிடக்கூடாது. அதுக்கு அடுத்த நாள் காலமாக சாப்பிடலாம். அல்லது காலமாக சாப்பிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 24 மணித்தியாலம் வரும். மத்தியானம் சாப்பிட்டிங்கன்னா 36 மணித்தியாலத்துக்கிட்ட வரும். இரவு சாப்பிட்டுட்டு படுக்கிற அந்த 8 மணித்தியாலம் அல்லது 12 மணித்தியாலம் நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 36 மணித்தியாலம் வரும் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா. இப்போ இன்றைக்கு இரவுலேருந்து அடுத்த நாள் காலம் வரைக்கும், அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் காலம் வரைக்கும். இன்றைக்கு இரவு சாப்பிட்டு படுக்கிறீங்க, அடுத்த நாள் சூரியன் உதிக்கிறதுலேருந்து அடுத்த நாள் வெயிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் விடியம் வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட உணவு கால்வாய் சுத்தமாகும். உணவு கால்வாயில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேறும். நீங்கள் சாப்பிடாமல் படுத்தாலும், நீங்கள் சாப்பிடாமல் ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணித்தியாலம் இல்லை 36 மணித்தியாலம் நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலும் கழிவு வெளியேறும். அந்த வெளியேற கழிவு எப்படி இருக்குமெண்டா கருப்பு நிறத்தில் அதிக மனத்தோட கருப்பாக வெளியேறும். அவ்வளோ எங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கழிவாக இருக்கும். அதே நேரம் இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணங்கிகள் இருக்குது தானே, பாக்டீரியா, கீரைப்பூச்சி, அந்த மாதிரி இதுகள் எல்லாம் செத்து போயிடும், எல்லாம் செத்து வெளியேறும். உணவு கால்வாய் சுத்தமாயிடும். இந்த டாக்ஸின்ஸ் எங்களோட உடம்புக்குள்ளே வாரது குறைஞ்சிடும். பெருமளவில் குறையும். 100% குறையாது, ஆனால் பெருமளவில் குறைஞ்சிடும். அது எங்களுக்கு ஏராளமான உடல்நல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நான் சொல்கிறதெல்லாம் எல்லாம் அனுபவத்திலான்னு சொல்கிறேன் நான். ஏன்னா அனுபவப்படாமல் ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் அது வேலை செய்யாது, மற்றவர்களுக்கு வேலை செய்யலைன்னா அது ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் பூரணமான அனுபவத்தோடு தான் நான் சொல்கிறேன். யாரோ சொன்னது சொல்லினோம்ன்றக்காண்டி அதை நாங்கள் சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த யூடியூப்லாம் நிறைய கருத்துக்கள் எல்லோரும் சொல்லிடணும், ஆனால் எல்லாமே வேலை செய்கிற இல்லை. சிறுநீரக நோய்னு சொன்னால் மூக்கரட்டையாக வச்சு குடிங்க, சிறுநீரக நோய் மாற முடியும், ஆனால் மாறுற இல்லை. ஏன் சொல்லுங்க ஆகும், அதுக்கு வேறு காரணம் இருக்குது.
அப்போ அந்த காரணத்தை சரி பண்ணால் தான் சிறுநீரக நோய் மாறும். அதை சரி பண்ணாமல் முக்கட்டையாக வச்சு குடிக்கிறதெல்லாம் மாற்றல. பிடரிக்கில் கை வச்சு கொண்டு படுப்பினோம், நெத்தியில் கை வச்சு படுப்பினோம், காலுக்கு மேலே காலை வச்சுக்கணும். பக்கமாக படுக்கிற நேரம் ஒரு முழங்காலுக்கு மேலே மற்ற முழங்காலை வச்சு கொண்டு படுக்கிறால சிறுநீரகத்தின் சக்தி பாதை எங்கேயாவது தடப்பட்டதுன்னு சொன்னால் சிறுநீரகம் வீக்காகும். இப்போ அதுக்கு நாங்கள் முக்கரட்டையை சாப்பிட்றது மூலம் சரி பண்ணலாம். முக்கரட்டை சிறுநீரகத்துக்கு சக்தியை கொடுக்கும். ஆனால் நாங்கள் எங்களோட நடைமுறை தவறால் அதை பழுதாக்குற நேரம் அது சரி பண்ணுற கஷ்டம். என்ன செய்தாலும் சரியாகாது. இந்த பழக்கத்தை மாற்றினா மட்டும்தான் சரியாகும். இல்லாட்டி கிட்னி மாத்திரை வரைக்கும் போகும். இப்போ அப்படி உபவாசம் இருக்கிறதால சிறுநீரக நோய்களும் சரியாகும். நீரிழிவு நோய்க்குரிய முன்னேற்றம் இருக்கும். ஏராளமான முன்னேற்றம் இருக்குது. நீரிழிவு நோயிலேருந்து நாங்கள் வெளிவர அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். அப்போ இந்த உபவாசத்தை எப்போ இருக்கணும்னு சொன்னால் கனத்த நாட்களில் இருக்கணும். கனத்த நாட்கள்னு சொன்னால் பௌர்ணமி நாட்கள், அமாவாசை அல்லது அட்டமி, பௌர்ணமி முடிஞ்சு 8வது நாள் அல்லது அமாவாசை முடிஞ்சு 8வது நாள் அல்லது நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாட்களில் இந்த உபவாசத்தை இருக்கலாம். நீங்கள் கலண்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நாளில் இருக்கலாம்னு. அதுதான் சிறப்பான நாட்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் இருக்கலாம் உபவாசம், அதில் தடை இல்லை. இந்த கனத்த நாட்களில் இருக்கிறது இந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கிழமைக்கு ஒருக்கா உபவாசம் இருக்கலாம், அல்லது 2 கிழமைக்கு ஒருக்கா இருக்கலாம், அல்லது மாதத்தில் ஒருக்கா இருக்கலாம். உபவாசம் இருக்கிறதுக்கு முதல்ல உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். சொன்னால் வயிற்றில் இறப்பை புண்ணுகள் இருந்ததுன்னு சொன்னால் உபவாசம் இருக்கிற நேரம் அந்த புண் இன்னும் கூடுதலாக உங்களை பாதிக்கக்கூடும். அதுக்கு நல்ல மருந்து இருக்குது. சித்த வைத்தியம் அல்லது ஆயுர்வேதத்தில் பாஸ்கர லவணம்ன்ற ஒரு சூரணம் இருக்குது. நீங்கள் தமிழ் மருந்து கடையில் வாங்கக்கூடிய இருக்கும். நீங்கள் அதை உங்களோட ஆயுர்வேத வைத்தியர் அணுகி அல்லது ஒரு சித்த வைத்தியர் அணுகி அவருடைய ஆலோசனைக்கேற்ப நீங்கள் அதை பயன்படுத்தலாம். மிக சிறப்பாக பலனளிக்கக்கூடிய ஏராளமான சித்த வைத்திய மருந்துகள், ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் இருக்குது. அந்த இறப்பை புண்ணை மாற்றுறது. புண்ணுன்றது நாங்கள் வெளியில் மருந்து போடுற மாதிரி இறப்பையில் புண்ணு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மருந்து குடித்தோம்னா நல்லா. அதை தவிர நீங்கள் உபவாசம் இருக்க முதல் சீனி சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்டுங்க. சீனியை சீனியின் பயன்பாட்டை முதல்ல நிப்பாட்டுங்க. சீனியை சேர்த்த உணவுகளை சாப்பிட்றத முதல்ல நிப்பாட்டுங்க. அப்போ அந்த புண்ணுகள் மாறும். சீனியை நிப்பாட்டிங்கனாலே இறப்பை புண் மாறிடும். மருந்து கூட தேவையில்லை. டீக்கு சீனி போட்டு குடிக்கிறது, சோடா வகைகள், சாக்லேட், கேக், பிஸ்கட், ஐஸ்கிரீம் அண்ட் இந்த சீனி சேர்த்த உணவுகள், மென்பானங்கள், ஜூஸுகள், சீனி போட்டு தயாரிக்கிற எல்லா உணவுகளையும் நீங்கள் தவிர்த்தீங்கன்றாலே அல்சர் மாறிடும். அல்சருக்கு வேறு மருந்தே தேவையில்லை. உரைப்பாலையோ எண்ணெய்கள் பாவிக்கிறதாலே அல்சர் உருவாகிற இல்லை. ஆனால் அல்சர் இருந்தால் அதை கூட்டும் இப்படியான உணவுகள். ஆகவே நீங்கள் உபவாசம் இருக்க முதல் அல்சர் இருந்துட்டால் முதல்ல அதை சுகப்படுத்தி கொள்ளுங்க. மருந்துகளையும் பாவிக்கலாம். மருந்தையும் விட சீனியை நிப்பாண்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது சிம்பிளாக செலவில்லாமலே சுகமாயிடும். அப்படி சீனியை நீங்கள் தவிர்க்க முடியாத பட்சத்தில் மருந்துகளை பயன்படுத்தி புண்ணுகளை மாற்றிக்கொண்டு. சீனி உண்மையிலே ஒரு விஷம் எங்களோட உடம்புக்கு. சீனி எவ்வளோக்கு நாங்கள் தவிர்ப்போமோ அந்தளவுக்கு ஆரோக்கியமாக வாழலாம். இந்த மாதிரி நீங்கள் உபவாசத்தை கடைப்பிடிக்கிறது மூலம் உங்களோட உடல் நலத்தில் பாரிய முன்னேற்றத்தை காணலாம்.